நெல்லுக்கு கிடைச்ச ஒரு முக்கியத்துவம் வந்து சிறுதானியத்துக்கு வந்து பெரிய அளவில் கிடைக்கவே இல்லை. இப்போ இந்த சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பழசு பயன்படுத்திகிட்டு இருந்தது தான். நடுவில் மறந்து போயிட்டு, அதுக்கப்புறம் நிறைய அந்த சர்க்கரை, ப்ரெஷர் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இப்போ தேடி நம்ம பழசு என்ன சாப்பிட்டோம், அப்போ எப்படி நல்லா இருந்தோன்றதை தேடி நிறைய பேர் வந்து இப்போ பின்னோக்கி மறுபடியும் சிறுதானியங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திணையில் ஒரு 10 வெரைட்டி இருக்குன்னா, அவங்க அந்த 10 வெரைட்டியுமே வந்து மக்களோட சாப்பாட்டுக்கு அதை கொண்டு போய் சேர்றதுக்கு அவங்க வந்து அதை விடுறதே கிடையாது. அதில் எது அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எது கலர் நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட வந்து இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னு எதை நினைக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட ரகத்தை மட்டும்தான் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த விதையை மட்டும்தான் அவங்க திரும்ப திரும்ப விவசாயிகிட்ட கொடுப்பாங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்னா விதை வந்து விவசாயி கையில் இருக்கணும். அந்த விதைகள் வந்து பாரம்பரிய ரகங்கள் வந்து அழியாமல் அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும். தமிழர்களின் உணவு முறையில் சிறுதானியங்களின் பங்கு மகத்தானவை. பாரம்பரிய உணவுகளை மறந்ததின் விளைவு சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அழிவின் விளிம்பில் இருக்கும் சிறுதானியங்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் பொறியியல் பட்டதாரியான ஜனகன். சிறுதானிய விதைகளை பாதுகாத்து அவற்றை சந்தைப்படுத்தும் பணியிலும் அவர் ஈடுபட்டுள்ளார். சாதாரண எல்லா குடும்ப கதை மாதிரியே தான் நம்மளுதும். தாத்தா பாட்டி வந்து விவசாய குடும்பம். அப்பா அம்மா வந்து அவங்களோட வேலை படிப்புக்காக வந்து டவுனுக்கு வந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து படித்து முடித்து மறுபடியும் சிட்டிக்கு போயாச்சு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கோர் கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஜென்ரலாகவே இந்த மரம் வளர்த்துறது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த ஃபுகாக்கோட அந்த விதைப்பந்துகள் பற்றி ஒற்றை வைக்கோல் புரட்சியில் படித்தேன். அதை முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு யோசிச்சப்போ அதில் வந்து மர விதை ஒன்று வச்சு போட ஆரம்பித்தோம். அப்போ வந்து வேறு என்னென்ன விதையெல்லாம் போடலான்னு சொல்லி தேட ஆரம்பித்தப்போ தான் இந்த சிறுதானியம் வந்து அறிமுகமாச்சு. இந்த சிறுதானியத்தில் ஒவ்வொரு தானியத்துலேயும் இருக்கிற ரகம் வந்து என்னை ரொம்ப ஃபேசினேட் பண்ணிச்சு. தினைன்றது மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தினையில் இருக்க செந்தினை, கருந்தினை, கில்லாந்தனை இந்த மாதிரி ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிறுதானியத்தோட என்னோட தேடல் வந்து இதிலேருந்து தான் தொடங்குச்சு. காலநிலை மாற்றம், ஏமாற்றும் பருவமழை, லாபமின்மை போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த விவசாயி நல்லப்பனிடம் சிறுதானியங்களின் சிறப்புகளை எடுத்து கூறி நிலத்தில் பயிரிட தூண்டினார் ஜனகன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறு குறு விவசாயிகள் அதிகம். ஒரு ஏக்கர் உள்ள ஒரு விவசாயி சிறுதானியம் போடுறாங்க அப்படின்னா போட்டு அறுவடை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வீட்டில் ஸ்டாக் பண்ணுறதுக்கான வசதி இருக்காது. அப்போ அவங்க உடனே போட்டாகணும். அறுவடை டைமில் வியாபாரிகள் வந்து கம்மி விலைக்கு கொடுத்து அடிமாட்டு விலைக்கு எடுத்து அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்ல விலைக்கு விற்றுருவாங்க. அப்போ 6 மாதம் பயிர் பண்ண விவசாயிக்கு அதுக்கு உரிய விலை கிடைக்காது. யாரோ ஒருத்தர் இடைத்தரகர் வராங்க, அவங்களுக்கு வந்து அந்த கைமாற்றி விடுறதுல அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் பார்த்துடுறாங்க. சிறுதானியங்களை மக்கள் இப்போ எங்கள் பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே மறந்துட்டாங்க. என் ஸ்கூல் டைமில் பார்த்தது வரைக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10-15 வருஷம் யாருமே பண்ணல, எல்லாமே கைவிட்டுட்டாங்க. மறுபடியும் இப்போ நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் ஜனகன் வந்து நம்மளுக்கு அறிமுகமானாப்புல. இப்போ அவர் இல்லை இதை எடுத்துக்கல அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று இதை பண்ணாமையே விட்டுருப்போம். அப்போ டைரெக்டாக நம்ம இடைத்தரகருக்கும் கொடுக்காம ஓரளவுக்கு ஒரு நியாயமான விலையிலையும் நம்மளுக்கு கிடச்சிது. அதை தொடர்ச்சியாக எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற நினைக்கும் போது இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்குது தொடர்ந்து சிறுதானியங்களை பயிர் பண்ணுறது. மேலும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனையான சந்தைப்படுத்துதலில் உள்ள சிக்கல்களுக்கு ஜனகன் தீர்வு கண்டுள்ளார். சிறுதானியங்களை ப்ராசஸிங் செய்வதற்காக தனியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து வருகிறார். இந்த சிறுதானியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி இதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தோம். கீழே பிளைன்ஸ்லலாம் நிறையா போடுறதை விட்டுட்டாங்க. மலைகளில் மட்டும்தான் இருந்தது. ஜவாது மலை, கொல்லிமலை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம். கீழே இருக்கிற விவசாயிங்களுக்கு எங்களுக்கு விதை இல்லை, அதனால் நாங்கள் பயிர் பண்ணலான்னு சொன்னாங்க. இதை வாங்கி கொடுத்தா அவங்க பயிர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கொடுத்ததுக்கப்புறம் பயிர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இதை யார் வாங்கிக்குவா, எவ்வளோக்கு வாங்கிக்குவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எல்லா விவசாயிகிட்டேருந்து வந்தது. சரி இதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இப்போ சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல்லாக வாங்கிட்டு வரோம் விவசாயிகிட்டேருந்து. ப்ராசஸ் வந்து அரிசியாக மாற்றுறோம். தெனை அரிசி, சாமரிசி, வரகரிசின்ற மாதிரி மாற்றுறோம். சிறுதானியத்தை மாவாக கொடுக்குறோம். இந்த சிறுதானியத்தை வெளியில் கொடுத்து அவுலாக அடித்து தெனை அவுள், சாம அவுள், இந்த வெள்ளரிசி அவுள் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தெனை அவுள், சாம அவுள் இந்த மாதிரி அவுளாவும் கொடுத்துட்ருக்கோம். இந்த தானியங்கள்லாம் கலந்து சத்து மாவு, கோதுமையை கொஞ்சம் குறைச்சி சப்பாத்தி மாவு மாதிரி கொடுக்கறது, தோசை மாவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு இளைஞர் வந்து இதை முன்னெடுத்து சிறுதானியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். யாருமே இதை செய்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் தாண்டி இதில் உழைப்பு நிறையா போடணும். தேடி தேடி அலையணும், ஃபார்மரை சந்திக்கணும், கொள்முதல் பண்ணுறதா இருக்கட்டும், அதை திரும்ப மதிப்பு கூட்டி அதை மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறதா இருக்கட்டும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. அதை ஜனகன் முன்னெடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயம். இவரது தயாரிப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்கின்றன. சிங்கப்பூர், துபாய்,
அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிறுதானியங்களை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தி விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதே தன் நோக்கம் என்கிறார் ஜனகன். அது இல்லாமல் இந்த சிறுதானியம் பயிர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிலையாக இந்த லேண்டில் இப்படி தான் பயிர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரு வருஷம் அவங்களுக்கு தண்ணி கிடச்சிச்சின்னா அவங்க வேறு ஏதோ ஒரு பயிர் பண்ணுறாங்க. அதனால் இப்போ ஒரு 4 வருஷம் இந்த வேலை நடந்ததுக்கப்புறம் ஒரு கணிசமான விவசாயிகளை வந்து நம்ம வந்து சென்றடைஞ்சிருக்கிறோம். இங்கே நம்ம போட்டோம்னா இங்கே போனால் கிடைக்கும். அவங்க இந்த விவசாயி அடுத்த விவசாயிக்கு தகவல் சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு தகவல் சொல்கிறதுன்றது மூலிமா நிறைய பேர் நமக்கு கேட்குறது அப்படின்றது நடக்குது. ஆரம்பத்தில் இந்த வேலையை நான் செய்யணும்னு நினச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா போன பக்கம் நிறைய பக்கம் வந்து ரிஜெக்ஷன் தான். நிறைய பேர் வந்து இதை யாரும் ஓப்பனாக காமிக்கிறதுக்கோ இதை பற்றி பேசுகிறதுக்கு கூட யாருக்கும் விருப்பம் இல்லை. நான் நிறையா அலைஞ்சி அங்கங்கே தெரிஞ்சு சின்ன சின்னதாக தப்புகள்லாம் பண்ணி இதை வந்து செட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்க்குறதுக்கு வராங்க, இங்கேருந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க, இதை பார்த்து ஒரு யூனிட்டை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதனால் என்ன நடக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன்னா, ஒரு தொழில்நுட்பத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறவங்க போது அங்கங்கே கிராமங்கள்லையோ இல்லை அவங்கவுங்க ஊர்லேயோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராசஸிங் சென்டர்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு ஆணித்தனமாக நம்புகிறேன். இப்போ நான் வந்து ரொம்ப இன்டீரியராக டவர் கூட கிடைக்காத ஒரு கிராமத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மலையிலையும் காடுலையும் விளையிற அந்த தானியங்களை வாங்கி மதிப்பு கூட்டி எல்லா வேலைகளும் செஞ்சு யூஎஸ் வரைக்கும் அனுப்ப முடியுதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இதை திரும்ப திரும்ப செய்கிறது எனக்கு ஒரு பெரிய இதை நம்ம வந்து கண்டிப்பாக இன்னும் பெருசாக பண்ணணும், இதை நிலப்பரப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஒரு அவேர்னஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இந்த வேலை ஒரு பெரிய உந்துதலாக இருக்குது.